முத்து வாவாசிக்கு முத்தமிழர் கலைஞர் விருது, புலவர் படிக்கா ராமுவுக்கு திருவள்ளுவர் விருது அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன், ரவிக்குமார் எம்பி, கவிஞர் கபிலன் உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதுக்கு புலவர் மு. படிக்க ராமு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் நடைபெறும் இன்ப துன்ப நிகழ்வுகளை குரலாய தமிழ் முறைப்படி நடத்த வேண்டும், குரல் வழி குடியரசு அமைப்போம் உள்ளிட்ட கொள்கைகளை கொண்டு படிக்கராமு செயலாற்றி வருகிறார். இதேபோல் கடந்த ஆண்டுக்கான பல்வேறு விருதுகளை அறிவித்துள்ள அரசு, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எல். கணேசனை பேரறிஞர் அண்ணா விருதுக்கு தேர்வு செய்துள்ளது. கல்லூரி காலங்களிலேயே அனைத்து கவிதை போட்டிகளிலும் முதலிடம் பெற்று தமிழ் உலகமே பாராட்டியவரும் திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பேராசிரியரும் கவிஞர்கள் ராமலிங்கம் பிள்ளை, கண்ணதாசன் மற்றும் கலைஞரால் பாராட்ட பெற்றவருமான பொன் செல்வ கணபதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் GR ரவீந்திரநாத் தமிழ்த்தென்றல் திருவிக விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் மாணவர் கழகம், திராவிட மாணவர் கழகம் உள்ளிட்ட இயக்கங்களில் பணியாற்றிய வேமு பொதியவர்ப்பனுக்கு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளை பெறுபவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், தலா 1 சவரன் தங்கப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. சுமார் 50 ஆண்டுகளாக பெரியாரின் கொள்கைகளை பரப்பி வரும் தி.வி.க. பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனுக்கு தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் தோற்றுவித்த விடுதலை உண்மை இதழ்களில் பணியாற்றிய விடுதலை ராஜேந்திரன் RSS ஓர் அபாயம், சங் பரிவார் சதி வரலாறு, திராவிட பெரியார் யாருக்கு எதிரி உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் அண்ணல் அம்பேத்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெரியார், அம்பேத்கர் விருது பெறுபவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய், தலா 1 சவரன் தங்கப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. முதல் முறையாக வழங்கப்படும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதுக்கு கலைஞரின் சிறப்பு உதவியாளராக பணியாற்றிய முத்து வாவாசி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கலைஞர் விருது பெறும் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் மற்றும் 1 சவரன் தங்கப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. திருவள்ளுவர் நாளான வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழாவில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.